நான் இது வரைக்கும் 60 kg தான் மேக்ஸிமம் பெஞ்ச் ப்ரெஸ் போட்டிருக்கேன். இப்போ மிஸ்டர் 560யோட சப்போர்ட்டோட 70 kg போட போகிறேன். அடுத்த சைடு 75 போடுவார். ரெடி, டீப் பிரீத் இன். 3, 2, 1, புஷ். 1, 2, லோவர் செஸ்ட்டுக்கு புஷ் 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 புஷ். 3, 4, 1 more, புஷ். நைஸ். குட். உங்களுக்கு புஷிங் கெப்பாசிட்டி இருக்குது சார். நீங்கள் அப்பர் செஸ்ட்டுக்கு இறக்குறீங்க. ஆமாம், லோவர் செஸ்ட்டுக்கு இறக்கணும். ஆமாம், இங்கே இறக்கிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக புஷ் பண்ணலாம். இன்னொரு 5 kg போடுறீங்களா? போடலாம் சார். Breathe in. 3, 2, 1, push. Lower chest. 1. One more. 2. Lower chest. Last one. Push. Excellent. Nice. நல்லா போச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். லேட்டஸ்ட் ஆராய்ச்சி முடிவுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது, அதுவும் தொடர்ந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும் பொழுது மூளையினுடைய ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோ ஆகுது. அதாவது மூளை வயசாகிறது குறையுது அப்படிங்கிறாங்க. 12 வாரம் தொடர்ந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும் பொழுது பிரெயின் டிரைவ்ட் நியூரோட்ராபிக் ஃபேக்டர் BDNF அப்படிங்கிறது அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால நம்மளுடைய ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், ஞாபக சக்தி இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. டயபெட்டிஸ்க்காக என்னுடைய மருத்துவமனைக்கு கன்சல்டேஷன் வரவங்கள்ட்ட எல்லா டைமும் நான் சொல்வேன், ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க, வெயிட் லிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னாலே பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு போறவங்க தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நம்மளோட உடம்பை பார்த்தா நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும். நம்மளுடைய முகத்தினுடைய அழகையோ தலைமுடியையோ நம்மளால மாற்ற முடியாது, அது ஜெனட்டிக்ஸ். ஆனா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம கைக்குள்ள வச்சுக்கலாம், கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். 45 வயசு ஆயிடுச்சு, புதுசா இப்ப போய் ஜிம்முக்கு போலாமா நிறைய பேர் கேட்பாங்க. தாராளமா போகலாம், ஜிம்முக்கு போங்க. அங்கே ஜிம் மாஸ்டர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் சிலம்பம் கற்றுக் கொடுங்க மாஸ்டர்னு கேட்குற மாதிரி சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. அவங்களும் சந்தோஷமாக சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லா ஜிம் ப்ரோஸும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க.